இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இதில் வந்து டெய்லி டெக் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான டெக் நியூஸில் என்னன்றது தெரிஞ்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S25 சீரியஸில் இப்போ மீடியா டெக் சிப் செட்டோட வரப்போதுன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீடியா டெக்கோட ஃப்ளாக்ஷிப் சிப்பான 9400 அந்த சிப் செட் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த சிப் செட்டை நாளைக்கு லான்ச் பண்ணும்போது இதுக்கான அறிவிப்பு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மிட்ரேஞ்ச் ஃபோனில் மீடியா டெக்கோட சாம்சங் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஃப்ளாக்ஷிப் சீரியஸ்லையும் மீடியா டெக்கோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதனால வந்து நம்ம வந்து சாம்சங்கோட 8 Gen 4 வர வேண்டிய சிப் ஃபோன் வராதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரும், இதுவும் வரும். அதாவது S24 சீரியஸில் எப்படி எக்ஸினோ வேரியன்ட் ஒன்று விட்டாங்களோ, அதே போல் ஸ்னாப்டிராகன் வேரியன்ட் விட்டாங்களோ, அதே போல் இதில் வந்து எக்ஸினோஸ் வேரியன்ட் பதிலாக மீடியா டெக் வேரியண்ட்டோ ஸ்னாப்டிராகன் வேரியண்ட்டோ விடலான்னு இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்டிராகனோட மீடியா டெக்கோட ஆன்டிவைரஸ் ஸ்கோர் மற்ற ஃபோன்ஸ்லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. அதனால் வந்து சாம்சங் இது பக்கம் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போ ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த நியூஸ் கேட்டிங்கன்னா, Xiaomi தரப்புலேருந்து சைனாவில் ஒரு புதிய பேட்டர்னை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது என்ன பேட்டர்ன் கேட்டிங்கன்னா, Xiaomi தரப்புலேருந்து சைனாவில் வந்து புதிய பேட்டர்ன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபோனுக்கான பேட்டர்னு. அது என்ன பேட்டர்ன் கேட்டிங்கன்னா, டிச்சார்ஜபிள் ஃபோனுக்கான பேட்டர்ன். டிச்சார்ஜபிள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோனோட டாப் ஃபோல்டபுள் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. அதை வந்து டாப்பை வந்து ரொட்டேட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஃபோனுக்கான பேட்டர்னோட ப்ளூ பிரிண்ட் தான் இது. இதை ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மடக்கக்கூடிய, பிரிக்கக்கூடிய, சுத்தக்கூடிய ஃபோனை Xiaomi தரப்புலேருந்து பேட்டர்ன் வாங்கி வச்சிருக்காங்க. இதோட பேட்டர்ன் தான் இப்போ வாங்கியிருக்காங்க. இதோட அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா தான் உங்களுக்கு இதோட அடுத்த அப்டேட் வரும்போது நம்ம வீடியோ போடுவோம். அதை இந்தியாவில் ஒருத்தர் iPhone 16 அஃபிஷியலாக வந்து வெறும் 27,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே இது ஷாக்கிங்கான விஷயம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அவரே வந்து ரெட்டிட்டில் ஒரு யூசர் வந்து இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன போஸ்ட்ன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெட்டிட்டில் வைல்டு மசில் நேமோட ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அது இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்டோட போஸ்ட் போட்டிருக்காரு. அதை பர்ச்சேஸ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோட அதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னா, HDFCயோட இன்ஃபினியா கிரெடிட் கார்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது கிரெடிட் கார்டு மூலியமாக வந்து அவருக்கு பே பண்ணும்போது 26,970 ரூபா பே பண்ணால் போதும். அந்த பெய்டு பை பாயிண்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு 62,930 ரூபா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மூலியமாக ரிவார்டு கிடச்சிருச்சு. மொத்தமாக வந்து 89,900 ரூபான்ற ஃபோனை வெறும் 26,970 ரூபா கிரெடிட் கார்டு மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. யாருக்கு எப்போ அதிர்ஷ்டம் அடிக்கணும்லாம் தெரியாது. இவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. iPhone 16 வந்து அவரோட கிரெடிட் கார்டு மூலியமாக எடுக்கப்பட்ட பணம் வந்து 26,970 ரூபா மட்டும்தான். அதனால வந்து அண்டர் 27K வந்து அவர் இந்த ஐஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் தரப்புல இந்த Hot 50i 4Gன்ற ஒரு ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரேமை பொறுத்த வரைக்கும் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 4GB ரேம், அதுக்கப்புறம் 256GB ஸ்டோரேஜ், 128GB ஸ்டோரேஜ்னு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது Android 14 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பல ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா, பேக் வந்து 48MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் செகண்டரி கேமரா 5MP இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுது, 6.7 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே இருக்க போது, 120Hz refresh rate வரப்போது, ஃப்ரண்ட்ல 8MP கேமராவோட வரப்போது, பேட்டரி 5000 mAh வரப்போது, சார்ஜிங் பண்ண 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Helio G81 தான் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கென்யாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய மதிப்பில் 9,900 ரூபா. அடுத்து நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட S25 அல்ட்ரா சீரிஸில் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா, One UI 7 வந்து லோட் பண்ணி அதை வந்து இப்போ வந்து லைவ் இமேஜஸ் கிடச்சிருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த One UI எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் பேனலை பொறுத்த வரைக்கும் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட இமேஜஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜஸ் தான் அந்த One UI 7 ரீடிசைன் பண்ண கண்ட்ரோல் பேனல். அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, Oppo Find X8 Proவோட ஃப்ரண்ட் சைடு வந்து லைவ் இமேஜஸ் இப்போ கிடச்சிருக்கு. நிறைய பேர் லைவ் இமேஜஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பஞ்சுகோல் டிஸ்பிளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடை பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், அதுக்கப்புறம் வந்து பவர் கீ பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அலர்ட் சைடுன்னு சொல்கிறாங்க. அது அலர்ட் சைடா இல்லை இதுவான் டவுட்டாக இருக்குது. அது ஆக்ஷன் பட்டனாக இருக்குது. ஏன்னா ஆக்ஷனுக்கு ஒரு டெடிகேட் பட்டன் கொடுத்துருக்காத சொன்னாங்க. அந்த பட்டன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்ற பொறுத்து தான் பார்க்கணும். இதில் வந்து மைக்ரோ கர்வ்டு எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெசல்லெஸ் டிஸ்பிளேவாக இருக்குது. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐடெல் தரப்புலேருந்து ஒரு ஃப்ளிப் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஐடெலோட பட்ஜெட்டே அதிகபட்சமே 5,000 ரூபாய்க்கு மேலே போக மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் 5,000 ரூபாய்க்கு செக்மெண்ட்டில் நல்ல ஃபோன்ஸ் கொடுக்குறது ஐடெல் ஒன்று. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐடெல் எங்கள் வீட்டில் ஒன்று 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஐடெல் இப்போ ஒரு ஃப்ளிப் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளிப் ஃபோன் நல்லா இருக்குது, நம்ம டிசைன் நல்லா இருக்குது, நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தா இது ஃபியூச்சர்டு ஃபோன் தான். ஆனால் ஃப்ளிப் ஃபோன் மாடலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இது வந்து நம்பர் டைல் பேட் கொண்ட ஃப்ளிப் ஃபோன் தான். இதில் வந்து எந்த டச் இதுவும் கிடையாது.
மாதிரி இது வந்து ஃபியூச்சர் ஃபோன் தான் மறந்துடாம நீங்கள் வச்சிங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் காஸ்ட்லியஸ்ட் ஃப்ளிப் ஃபோன் வச்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு லுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 2500 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த நியூஸ் கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் சீரிஸை பற்றி பலவிதமான நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கான நியூஸ் கேட்டிங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் சீரிஸில் கிட்டத்தட்ட வந்து பச்சை கலர் வேரியண்ட் வரப்போது, அதாவது கிளி பச்சை கலரில் பேரட் கிரீன் கலரில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அப்டேட் வந்திருக்கு. இது வந்து 17 ஸ்லிம் வெர்ஷன் அல்லது 17 ஏர்னு சொல்கிற அந்த ஃபோன் மாடலில் வரலான்ற மாதிரி இப்போ ஆப்பிள் தரப்புலேருந்து ஒரு ரூமரை கிளப்பி விட்ருக்காங்க. இதுதான் இன்றைக்கான நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க.